மெகா என்ன கம்பெனில செலக்ட் ஆயிருக்கு? அமேசான் சார். இன் ஜெனரல் ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்க என்னென்ன இன்புட்ஸ்லாம் குடுப்பீங்க? இதெல்லாம் இருந்தா நல்லாருக்கும். ஆப்டி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் வந்து குரூப் டிஸ்கஷன் மெஜாரிட்டி ரோல்ஸில் எதிர்பார்ப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் வைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஓகேவா இருக்கும். டெக்னிக்கலில் அவங்க சார் என்ன பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரோ இல்லை அவங்க கொஷின்ஸை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க, அதை கவர் பண்ணாலே கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து போதுமாக இருக்கும் சார். ஓகே. நீங்க இங்க இருக்கும்போது வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிட் எல்லாம் ரெகுலரா கோட் புஷ் பண்ணிட்டு இருந்தீங்க. பிளாக் எல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் இன்டர்வியூல ஏதாவது ஹெல்ப் பண்ணுச்சா? எஸ் சார். இந்த எம்எல் டேட்டா அசோசியேட்க்கு வந்து மெயினாக கம்யூனிகேஷன் அப்புறம் வேர்பல் ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம், எவ்வளோ அப்டேட்டடாக இருக்குங்கிறத பிளாக் மூலியமாகவும் இல்லை கிட்டில் போஸ்ட் பண்ணுற மூலியமாகவும் நம்மளுக்கு அது நிறையவே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கண்டென்ட் ரைட்டிங் வந்து கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். வேர்பல் ஸ்கில்ஸ் வந்து நிறைய டெவலப் பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் ஏதாவது இன்டர்வியூஸ்க்கு, அதாவது கான்ஃபரன்ஸ் மட்டும் இல்லை, இது மாதிரியான மீட்டிங்ஸ் கான்ஃபரன்சஸ் வந்து இன்டர்வியூஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, இல்லை ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி கோட் ஆன் ஜேவிஎம், ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம். அதில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட நம்ம வந்து அதை பற்றி என்ன டாக்கர்னால் என்ன அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதானே. அதுவே நான் ட்ரை டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணேன் அவங்கக்கிட்ட. அதிலே எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட எப்படியெல்லாம் பேசலாம் அவங்க கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் வந்து இந்த கோடான் ஜிவிஎம் போகும்போதெல்லாம் தனியாக ஹேக்கத்தான் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேயே போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் என்னென்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற வரையில் அவங்களும் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. பண்ண அளவுக்கு நம்ம கிளியராக பண்ணிவிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலே ஓகே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வேற ஏதாவது இது பண்ணுனா ஈஸி, நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன், அதனால வந்து என்னோட சக்ஸஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, நீங்கள் இந்த மாதிரி டிலே பண்ணிடாதீங்க, இது மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க, இதை மிஸ் பண்ணலைன்னா உங்களோட சக்ஸஸ் இன்னும் ஏர்லியராகவே கிடைக்கும், அது மாதிரி ஏதாவது ஒரு டிப் நீங்கள் அது சொல்லுங்கள். மாதிரிலாம் இப்போது சார் என்ன நடத்துகிறாரோ அதுலேருந்து நம்ம கொடுக்குற டிப்ஸ் அப்பப்போ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். நம்ம அதை நோட் பண்ணி வச்சு அதுக்கு தனியாக நோட் போட்டுட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே நீங்கள் பாதி இது கவர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போக நம்மளுக்கு வந்து அதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மேட்ச் ஆகிடும். ஓரளவுக்கு சார் கேட்டதும் சரி இன்டர்வியூவர் கேட்டதும் சரி அது ரெண்டுமே மேட்ச் ஆகிடும். கண்டிப்பாக நம்ம வந்து அதை கவர் பண்ணிடலாம் எல்லாமே. இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். பேசிக்காக கவர் பண்ணணும். நம்ம இன்னும் ஜாவா படிக்கலையே, ஃப்ரண்ட் எண்ட் படிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்காம அவங்க என்ன ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன கேட்குறாங்களோ அது ரிலேட்டடாகவே நம்ம பாதி கொஷின்ஸ் கவர் பண்ணாலே கிராக் பண்ணிடலாம். இப்போ இந்த இன்டர்வியூவில் வந்து பைத்தான் ரிலேட்டடாக ஏதாவது கேட்டாங்களா? இல்லை சார், மிஷின் லேர்னிங் ரிலேட்டடாக. பெர் டே எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க? பர் டே 3 to 4 hours கிளாஸ் டைமிங் இல்லாமல் 3 to 4 hours வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அதுவே போதும். எஸ் சார். ஓகே. இல்லை இப்போ கிளாஸ் டைமே ஒரு 2 hours வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 3 to 4 hours ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த 3 to 4 hoursங்கிறது கம்யூனிகேஷனையும் சேர்த்து அது வந்து மார்னிங் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். கம்யூனிகேஷன் மார்னிங் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஈவினிங் வந்து 3 to 4 hours அந்த ப்ராக்டிஸ் ஸ்லூப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இல்லை வேறு ஏதாவது மார்க் இன்டர்வியூ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகே. ரொம்ப ஹெக்டிக்காக இருந்ததா? இல்லை சார், ரிலாக்ஸ்டாக தான். ஓகே. படம்லாம் பார்த்தீங்களா? அதாவது இந்த கோர்ஸ் டைமில் வந்து உங்களுக்கு நான் படம் பார்த்தீங்களான்னு கேட்குறது என்ன மீனிங்னா, லெஷராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சா? வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கோ இல்லை ஏதாவது மூவி வாட்சிங், வெப் சீரிஸ் வாட்சிங் இதுக்கெல்லாம் டைம் இருந்துச்சா, இல்லை ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்க? அவ்வளோ டைம் கிடைக்கல. ஆனால் வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நம்ம அந்த ரிஜெக்ஷன்லேயே கொஞ்சம் டவுன் ஆகிடும். அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் மூவிஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக நம்ம க்ராக் பண்ண முடியும். ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக கிடைக்கலன்னு உட்காராம நம்ம அடுத்தடுத்து என்னவோ அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு மந்த் சேலரியில் அப்பா அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க? நான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு கோல்டு ரிங் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்யூ.